நம்ம நிறைய சென்னை பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி எல்லாம் செஞ்சு பார்த்துருப்போம். ஒரு தடவை இந்த பாம்பே பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. மிதமான காரத்தோட கொஞ்சம் இனிப்பு சுவை கலந்த இந்த பிரியாணி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நான் எக் பிரியாணி தான் செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ அதுல 2 பிரிஞ்சி இலை, 3 அன்னாசி மொக்கு, 4 ஏலக்காய், 4 துண்டு பட்டை, 4ல 5 கிராம்பு போல சேர்த்துக்கோங்க. இது பாஸ்மதி அரிசிக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்க உதவி பண்ணும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான் நான் ஒரு 2 கப்பு போல பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நம்ம கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல சீரகமும் சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. பாஸ்மதி அரிசி 70% குக் ஆனதோ தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதோ 4 மீடியம் சைஸ் ஆனியனை நல்ல சீவலா வெட்டி சேர்த்து அது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். கிட்டத்தட்ட நம்ம அதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா என்ன மாதிரி வருமோ அந்த மாதிரி பதத்துல இருக்கணும். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. இந்த பிரியாணிக்கு அட்டகாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்க போறதே இந்த வறுத்து எடுத்த இந்த வெங்காயம் தான். இப்போ அதே எண்ணெயில முந்திரியும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. பாம்பேல திராட்சையும் சேர்ப்பாங்க. நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற அந்த ஆனியன் நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால நான் திராட்சையை ஸ்கிப் பண்ணிட்டேன். வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற 3 அவிச்ச முட்டையில கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டை வெடிக்காம இருக்கிறதுக்கு அங்கங்க கத்தியில கீறி விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது 2 முழுசா இருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்படியே 3 அன்னாசி முக்கு, 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல 2 மீடியம் சைஸ் போல தக்காளியை கொஞ்சம் பியூரி மாதிரி அரைச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா அரைச்சிட வேண்டாம். அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் போல சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. நீங்க ஒரு வேளை நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளுக்கு பதிலா 1 டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததோ பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற ரோஸ்டட் ஆனியன்ல ஒரு பாதி எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. மீதி பாதி நம்ம தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல கெட்டி தயிரை சேர்த்துக்கோங்க. அதை ஒரு தடவை நல்லா கலரி விட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முட்டையும் அதுல சேர்த்து நல்லா இந்த மசாலா ஒட்டுற மாதிரி கலரி விடுங்க. ஆல்ரெடி அரிசியை நம்ம பாயில் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ வெறும் இந்த மசாலாக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பை சேர்த்து கலரி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி அப்படியே லேயரா போட்டு ஈவனா அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ அந்த ரைஸ் மேல வறுத்து எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை அப்படியே ஈவனா நல்லா அது மேல தூவி விடுங்க. அப்படியே அது மேல வறுத்த முந்திரியும் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு ஒரு ஸ்லைட் ஆரஞ்சு கலருக்காக நான் கேசரி கலர் ஒரு 2 டீஸ்பூன் போல அதுல மிக்ஸ் பண்ணி சேர்க்கிறேன். உங்களுக்கு கேசரி கலர் வேண்டாம் அப்படின்னா குங்குமப்பூவை 2 டேபிள் ஸ்பூன் சூடான பால்ல போட்டு ஊற வச்சு கூட இதுல சேர்த்துக்கலாம். கடைசியா இதுல 1 டேபிள் ஸ்பூன் போல நெய்யை விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் தம்ல விட்டு எடுங்க. கம்மன்னு ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பாம்பே ஸ்டைல் எக் பிரியாணி ரெடி. எப்போவுமே நம்ம செய்கிற பிரியாணிக்கு பதிலாக ஒரு சேஞ்சுக்கு இந்த பாம்பே பிரியாணி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப 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 டேஸ்டாக இருக்கும். இதோட அளவுகள் அண்ட் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் வீட்டில் குக் பண்ணலாம். அப்புறம் என்னங்க வர வீக்கெண்டு போல் ஃபேமிலிக்கு தான் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.